பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். குப்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லணும், உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அப்போ ஒரு முறை வந்ததுக்கு கூட அவ்வளோ ஒன்றும் சீரியஸ் கிடையாது, இப்போ அதை விட எதுவுமே இல்லை, திடீர்னு நீங்களாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க, ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நான் இல்லை உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லுவேன், ஆனால் நீங்கள் சிரிக்க கூடாது, முதல்ல என்ன விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னது. என்னுடைய ஒய்ஃப் வந்து ரெண்டாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் நீங்கள் பாக்கியவை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கல, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் என்னது இந்த வயசில் ப்ரெக்னெண்ட்டாக பார்த்தியா, படித்து நாலேஜபிளாக நீ வந்து டாக்டராக இருக்கும்போது நீயே இப்படி வந்து ஃபீல் பண்ணுற, அந்த மாதிரி தானே அங்கே இருக்கவங்களும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லவும் கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேராக பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் முடிவு, ஆனால் இந்த வயசில் குழந்தைன்றது அது வந்து சிரிப்பு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கோபி டென்ஷன் ஆகுறாங்க. அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.